வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தவேகாவுக்கு கெட்ட செய்தி. முதல்வர் விஜய் மீது பாய்ந்த அண்ணாமலை. எப்போதும் அண்ணாமலை சொல்லுவாரு, நான் இன்னும் விஜய் அவர்களை அடிக்கவே இல்லை, அடிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொன்ன மாதிரி இப்போ அடித்திருக்கின்றார். பிரச்சனை வேறு மாதிரியா சென்று கொண்டு இருக்கிறது. தேவையில்லாம தவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வார்த்தையை விட்டுட்டாரோ என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிறது. அவர் என்ன வார்த்தையை விட்டாரு? திடீரென முதல்வர் விஜய் மீது அண்ணாமலை ஏன் வந்து பாயணும்? அப்படி எல்லா விஷயத்தையும் விரிவா பார்த்துடலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் திடீரென முதல்வர் விஜய் மீது பாய்வதற்கு என்ன காரணம்? இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்க வந்து களத்தில் இறங்கியிருக்கிறோம். நாம தான் முதன்முறையாக உதயநிதிக்கு என்ன ஆணவம் பாத்தியா, சட்டமன்றத்திலே போய் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு பேசுறாரு. இது சட்டமன்றத்துல பதியப்படுகிறது. 1000 வருஷம் ஆனாலும் சரி உதயநிதி பேசுறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அன்றைய காலகட்டத்தில் யார் வந்து எடுத்து பார்த்தாலும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று மக்கள் மன்றத்துல, ஏன் சட்டமன்றத்துல பேசியிருக்காருப்பா ஒரு எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கே அப்படின்னு வரலாறு பேசும். அதனால சட்டமன்றத்துல எப்போதுமே மத சார்பற்று தான் நிக்கணும். ஆனா துணிச்சலுடன் வந்து சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு தன்னுடைய மத வெறிய கக்கி இருக்கிறாரு நம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்ம சொன்னோம். இத சபாநாயகர் வேடிக்கை பார்க்கிறாரு. முதல்வர் அவை குறிப்பிலிருந்து இதெல்லாம் எடுத்துருங்க, இது தவறான முன்னுதாரணம். ஒரு சமூகம் மட்டுமே ஓட்டு போட்டு நம்ம வெற்றி பெறவில்லை, இது மத சார்பற்ற நாடு. இன்னைக்கு சனாதனம் என்றது மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு சனாதனம் என்ற வார்த்தை இந்து மதத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய கிளர்ச்சி வரும், புரட்சி வரும். நம்ம தமிழகம் என்னைக்குமே வந்து கலவர பூமியா இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக துணை முதலமைச்சராக இருந்தவர் அரசியல் மேடையாக சட்டப்பேரவையை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு உண்மையாகவே வந்து மத நல்லிணக்கம் கொண்ட இல்ல மத சார்பற்ற தன்மையை கடைபிடிக்கின்ற முதல்வராக இருந்தா சபாநாயகர் கிட்ட வேண்டுகோள் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஜோசப் விஜய் அவர் என்ன மதத்தை சார்ந்தவர் நல்லா தெரியுது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர் சட்டப்பேரவையில உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறாரு? சர்ச்சை பத்தி பேசுறாரு, பைபிள் பத்தி பேசுறாரு, சிலுவை பத்தி பேசுறாரு. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஆட்சி எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்றதுக்காக பைபிள் வசனத்தை கோடிட்டு காட்டுறாரு. இப்படியாப்பட்ட ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்ற பொழுது அந்த இடத்துல நடுநிலையை நம்ம எதிர்பார்க்க முடியாது, மத சார்பின்மையும் எதிர்பார்க்க முடியாது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு கண்டனத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மீது பாய்ந்திருக்கின்றார். அந்த பாய்ச்சலுக்கு என்ன காரணம்னா, தவேகா சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் விட்டிருக்கின்ற வார்த்தை தான். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் இப்படிதான் இந்து மதத்தை பத்தியே பேசினிருக்காருப்பா. அவர் பேசி பேசிய கடைசியில அந்த கட்சியை எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காரு தெரியுதா உங்களுக்கு? அந்த கட்சி வெற்றி பெற வேண்டிய கட்சி. அவங்க பண்ண செலவும் அவங்க பயன்படுத்தின அதிகார அமைப்பும் அவங்களுக்கு ஆட்சி பீடத்தை கொடுத்துருக்கணும். ஆனா சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு அழிப்போம் அப்படின்னு உட்காந்து மேடையில பேசுனதுனால இன்னைக்கு மக்கள் தக்க பாடத்தை புகட்டி இருக்கின்றார்கள். பெரும்பான்மை சமூக மக்கள் சனாதனம் என்ற விஷயத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுகவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள். விஜயனுடைய அலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்துக்கள் திமுக ஒழிச்சு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் தெரிந்து கொள்ளாம குறுகிய காலத்திலே வந்து திமுக கொள்கை தான் என்னுடைய கொள்கையும் அப்படின்னு விஜய் காட்டுற மாதிரி திமுகவுக்கு சப்போர்ட்டாக தவேகா எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் வந்து நிற்கிறாரு. எப்படி திமுக பின்னடைவை சந்தித்ததோ அதே மாதிரியான ஒரு பின்னடைவை தவேகாவும் சந்திக்கும். ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இந்து மதமும் சனாதனமும் ஒண்ணு. அத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு எல்லாமும் தெரியும். ஆனாலும் இந்து மதத்தின் மீது இவங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருந்தா அதை ஒழிப்போம் அழிப்போம் என்று பகிங்கரமா பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது இந்து மதம் என்பது இவங்க பஞ்சு பண்ற பேக் நினைச்சிருக்காங்க. ஆனால் அது எப்பேற்பட்ட எதிர்விளைவை தரும் என்று திமுக கேட்டு பாருங்க. அதற்கான உஷ்ணத்தை கண்டிப்பா உணர்வாங்க.
நான் நிச்சயமா அழுத்தம் திருத்தமா சொல்றேன், அடுத்த முறை தவேகா மண்ணை கவும் அதற்கான பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்றது அண்ணாமலையுடைய பாய்ச்சலா இருக்கிறது. இந்த முஸ்தபாவும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசியிருக்கின்ற காரணத்தினால நம்ம மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏயா நீ சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்ட, நான் எங்கேயாவது போய் இல்ல வேற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க இஸ்லாத்தை ஒழிப்போம், அதுல எவ்வளவு மூட நம்பிக்கை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, யாராவது ஒருத்தர் இந்நேரம் உன் சமூகம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக களத்துல இறங்கி போராடுமா இல்லையா? சொன்னவனை சும்மா விட்டுருவாங்களா? அதனால நீ மாற்று மதத்தை சார்ந்தவன். இந்த உதயநிதி ஸ்டாலின் இந்து என்ற போர்வில கிறிஸ்துவனாவே இருந்தாலும் அவன் எப்பவுமே எங்க கட்சி கொள்கை சனாதனத்தை அழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். ஆனா நீ மாற்று மதத்தில் இருந்துக்கின்னு, நாங்களும் பெரியாரதான் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம், நாங்களும் தான் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சிருக்கோம், அதனால நாங்களும் சனாதனத்தை ஒழிக்கத்தான் பாடுபடுறோம், சனாதனத்தை ஒழிப்புமே அப்படின்னு எந்த தைரியத்துல பேட்டி கொடுக்குற? இவ்வளவு வெளிப்படையாக சனாதனத்தை அழிப்போம் என்று நீ சொல்றனா, இந்துக்கள் இதை பார்த்துக்கிட்டு சும்மா நம்ம இருக்கலாமா? ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வெளியே வாங்க. இந்த தருணம் தான் இந்த விஜய் ஆட்சிக்கான வேட்டு வைக்க முடியும். ஒண்ணு இந்த ஆளுடைய பதவியை பறிக்கணும், அப்படி இல்லையா இந்த ஆள் மன்னிப்பு கேட்கணும். எப்படி இந்து மதத்தை இவ்வளவு சாதாரணமாக அழிப்பேன்னு சொல்லலாம்? நம்மளுக்கெல்லாம் உணர்வே இல்லையா அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கேட்டிருக்கின்றார். அதாவது இந்த முஸ்தபாவா கேள்வி கேட்கறதா இல்ல மானங்கட்ட இந்துக்கள் இருக்காங்களே அவங்கள கேள்வி கேட்கறதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆண்டு காலமாக இந்து மதத்தை அழிப்பேன்னு சொல்றான் திமுக காரன், அவனுக்கு ஓட்டு போட்டு தானே இருக்கிறான். அப்ப திருந்த வேண்டியது திமுக காரனா அல்லது இந்துவா? இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் இந்த சனாதனத்தை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னார் இல்லையா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு எதிராக களமிறங்குகின்றார்கள். இந்த முஸ்தபாவுக்கும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். போராட்டம் நடத்த போறாங்க 17ஆம் தேதி. அதனால நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கட்சியுடைய கொள்கை என்னப்பா? நீ தானே சொன்ன இந்த விஜயனுடைய முகம் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியனுடைய முகம், இங்க யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்காது, அனைவரும் சரிசமம் அப்படின்னு சொன்ன இல்ல. இன்னைக்கு உங்க கட்சி எம்எல்ஏ நாங்களும் சனாதனத்தை அழிக்க தான் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. பதில் சொல்லியா அப்படின்னு எச் ராஜாவிலிருந்து இந்து முன்னணியிலிருந்து வினோத் பி செல்வம் வரைக்கும் அண்ணாமலையிலிருந்து ஏகப்பட்ட ஆளுமைகள் பிஜேபியிலிருந்து, அது மட்டும் கிடையாது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினத அவை குறிப்பில் இருந்தே நீக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டசபை முழுவதுமே பாஜகவை எதிர்த்தே பேசினாங்களாம். அதுல பாஜக உறுப்பினர் போஜராஜன் சொன்னாரு, இங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குதா இல்ல பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் இந்த சட்டப்பேரவைக்குள்ள நடக்குதா? எந்த குறிக்கோளுக்கு நாம எல்லாம் ஒன்று கூடி இருக்குமோ அந்த குறிக்கோளை நிறைவேற்ற மாதிரி தெரியலையாயோ. ஆனா பிஜேபிக்கு எதிராக பேசிடுவீங்க, நீங்க ஆதரவு கொடுங்க கொடுக்காத போங்க விஜய்க்கு, ஆனா பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநர் பின்னாடி இருந்து கொண்டு தமிழகத்தை பாஜக ஆளக்கூடாது அப்படின்னு ஏயா பாஜக பத்தியே புராணம் பாடிட்டு இருக்கீங்க? பாஜக மையப்படுத்தி அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? மொத்தத்துல இந்த ஆள் நல்ல ஆட்சி செய்வான், அந்த ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அந்த மாற்றத்துக்கு நாமெல்லாம் சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்லாம் நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? மொத்தமே பாஜக மையப்படுத்தி தான் நீங்க ஆதரவு தருவீங்களா அப்படின்னு போஜராஜன் கூட கேட்டாருங்க. சோ மொத்தத்துல நிறைய அரசியல் ஆளுமைகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். முஸ்தபாவுக்கும் மிகப்பெரிய கண்டனமானது எழுந்திருக்கிறது. இந்த கண்டனங்களையும் சரி முஸ்தபாவுக்கு எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பையும் சரி தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க ரசித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நாளைக்கு 15 மகளிருக்கு உரிமை தொகை சேரணும். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உரிமை தொகை தர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, உரிமை தொகையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்காக ஆலோசனை நடத்துகின்றார். ஏன்னா உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக காரணம் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்னா, கடைசியில தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய்னாங்க. இப்போ நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபாய்னாங்க. இப்ப விஜய் 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபாய் கொடுக்கணும். அதற்காக நாங்க சில விஷயங்களை ஆராய வேண்டியதா இருக்குது, கால அவகாசம் வேணும், கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையானது உங்களுக்கு சேரும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இது பெண்கள் மத்தியில மிகப்பெரிய பேசுபடு பொருளாக தவேகாவுக்கு எதிர்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய இலவசங்கள் கிடைக்கலன்னா
புரட்சி பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாய் வச்சு தான் பல பேர் குடிக்கணும், சில பேர் மேக்கப் செட்டு வாங்கணும். ஆனா அடிப்படை தேவைகளுக்கு ஒரு சில பேர் தான் இந்த 1000 ரூபாயை பயன்படுத்துறாங்க. அதனால ஆடம்பர செலவு செய்யறவங்களுக்கு 1000 ரூபாய் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு 2500 ரூபாய் தரேன், கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதையெல்லாம் திசை திரும்பணும் இல்ல. அதனால முஸ்தபா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்ற விஷயம் ஒன்னே ஒன்று தான், இந்துக்களுக்கு எப்போது சனாதனமும் இந்து மதமும் ஒண்ணுன்னு எப்போது விரிவா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த தவேகாவும் இருக்காது, திமுகவும் இருக்காது, இந்த மண்ணில் இருந்து அகற்றி விடுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அதாவது அண்ணாமலை ஒரு வார்த்தையை சொல்றாரு, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த பேசிட்டோம், இருந்தாலும் அண்ணாமலை குறிப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு சனாதனத்தை தான் ஒழிக்கணும்னு ஒரு இலக்கு இருந்தா என்ன பண்ணிருக்கணும், நீங்க 2 பேருமே பிரச்சாரத்துல சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், நாங்க ஆட்சிக்கு வந்தா சனாதனத்தை சுத்தமா ஒழிச்சிடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க போலியான ஒரு முகத்தை பிரச்சாரத்தின் போது காட்டினீங்க. நாங்க மதசார்பற்றவர்கள், எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க, நாங்க கோயிலுக்கும் போவோம், நாங்க சர்ச்சுக்கும் போவோம், மசூதிக்கும் போவோம் அப்படின்னு கோயிலுக்கு நெடுஞ்சான் கிடைக்கையாக விழுந்து வணங்கிட்டு, சர்ச்சில் முட்டி போட்டு வணங்கிட்டு, மசூதிக்கு போய் அங்க எப்படி இறைவணக்கம் செலுத்துமோ அப்படி இறைவணக்கத்தை செலுத்தி விட்டு ஓட்டு வாங்கின நீங்க இன்னைக்கு ஆட்சி கட்டுல ஏறினா உடனே சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்றீங்களா? ஏயா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை பற்றியெல்லாம் உங்க காதுல செய்திகள் விழுந்தோம் கண்டுக்காம இருக்கிறீங்க. ஆனா சனாதனம் எங்க வந்து நொட்டிசி அப்படின்றது அண்ணாமலையுடைய கருத்தாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இஸ்லாமியரா இருந்துகிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் என்று இவர் பேசுனது இன்னும் இந்துக்களை டிகர் பண்ணி விட்டு இருக்குது. நிச்சயமாக ஒரு மதத்தில் இருந்துகிட்டு இன்னொரு மதத்தை பற்றி தவறா பேசக்கூடாது, தொப்பி போட்டுக்கிட்டு இந்து மதத்தை அழிப்பேன்னு இவர் பேசுறாரு. இதெல்லாம் எப்படி ஏத்துக்குதுன்னு நமக்கு தெரியல. இந்துக்கள் சூடு சோரணை அற்றவர்கள், பணம் கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனா திமுகவை கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்துக்களை தொடர்ந்து பேசுங்க, உங்களையும் கூப்பிட தான் உட்கார வைப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். ஏயா, எத்தனையோ ஆளுமைகள் சொல்லியிருக்கும் போது அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சட்டமன்றத்தில் பேசுகின்ற அந்த நாள்லயே வீடியோ போட்டிருக்கேன். ஆனா நான் வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம்? எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு? எத்தனை பேர் இதுக்கு எதிர்வினை ஆச்சுன்னா? ஆனா அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போயிருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், யோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கான்ட்ரவர்சியை பொறுத்த வரைக்கும் உருமாக்கி விட்டுட்டு அதை நார்மலைஸ் பண்றது, மன்னிப்பு கேட்பது எல்லாம் வேணாயா. நீங்க அரசியல்ல அனுபவம் பெற்றவர்கள், எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும். ஆனா மீண்டும் மீண்டும் எந்த கூந்தலுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு அப்புறம் நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு கட்சி தலைவர்களே கண்டிக்கின்ற நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் டீ கடையில உட்கார்ந்து பேசுற அரசியல இனிமே சமூக வலைதளத்துல உட்கார்ந்து பேசுங்கய்யா, எல்லாம் இன்ஸ்டாவில தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசிட்டு இருக்கான், அங்க போய் பேசுங்கய்யா, அங்க வீடியோ போடுங்கய்யா, அங்க செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி இந்து மத எதிர்ப்பு சமூக வலைதளத்தில் தான் பெருசா வெடித்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தருணத்துல தலைமைகள் வந்து பயப்படுமா இல்லையா? ஏன் அந்த எம்எல்ஏவுக்கு அறிவே இல்லையா? பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கை வாங்கித்தானே நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். தமிழகத்துல இன்னைக்கும் 85% மேலாக இந்துக்கள் தானே இருக்கிறாங்க. ஏன் திமுக காரன் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போவாயா? அவன் ஆதியிலிருந்தே வாயில குப்பை வச்சுங்கிறவாயா? அவன் வாயை திறந்தா கழிவுகள் தான் வந்து விழும், அவனை மாதிரி நம்மளும் பேசலாம் ஐயா அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா நாங்க தான் திமுகவுக்கு அப்படியே இணையானவர்களாச்சு. அதனால தான் அண்ணாமலை சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரமாக திமுகவும் தவேகாவும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்களாக மாறி போச்சு பாருங்களேன். திமுக கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு எல்லாம் கிடையாதுயா, 2 பேரும் நாங்க ஒண்ணுதாயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்போ திமுகவை கூப்புல உட்கார வச்ச மாதிரி இனிமே தவேகாவையும் கூப்புல உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு. சனாதனத்தை அழிப்போம் என்ற வார்த்தை விட்டது செமையா போயிட்டு இருக்குது. நன்றிங்க.